காலையிலேயே பரபரப்பாக எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க. சுட சுட சோறு செங்கல்பட்டு அரிசியில் கண்மணி ப்ரூனோவுக்கு பூசணிக்காய், முட்டை, நெத்திலி மீன், கொஞ்சம் பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் காரசாரமாக சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டுக்காரோட ஃபேவரெட்டு. கூடவே நெத்திலி மீன் வாங்கியிருந்தேங்க. மாங்காய்லாம் போட்டு சூப்பராக குழம்பு பண்ணியாச்சு. அப்படியே ப்ரூனோ கண்மணிக்கு பூசணிக்காய், பீன்ஸு, கொஞ்சம் நெத்திலி மீன், அப்புறம் முட்டை இதெல்லாமே எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா. கூடவே கொஞ்சம் அரிசி போட்டு குக்கரில் 2-3 விசில் போட்டு அப்படி சூப்பராக இறக்கிட்டு இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நல்லா கடைஞ்சிட்டு இதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது இப்போல்லாம் நல்லா சாப்பிட்றாங்க 2 பேரும். சரியா, சிக்கன் இருந்தாலும் இதே மாதிரி கொஞ்சம் வெஜிடபிள் போடுவேன். இன்றைக்கி கேரட் இல்லை, அதனால் கொஞ்சம் பீன்ஸ் போட்டேன். இதெல்லாம் அப்படியே கொடுத்துன்னு வைங்களா, சூப்பராக சாப்பிட்ருவாங்க. கண்மணிக்கு இப்படி ஸ்டாண்டில் கொடுக்கும்போது நிறைய பேர் கமத்தி போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி போடும்போது அந்த 4 கால் இருக்குது பார்த்தீங்களா, கண்மணியோட முகத்தில் குத்துது. ஆல்ரெடி அவளுக்கு சரியாக கண்ணு தெரியல பார்த்தீங்களா, அங்கே எங்கேயா முகத்தில் காயங்கள் வந்துடும். அதனால தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அது செட் ஆகலை. அதனால தான் இப்போதைக்கு அவளுக்கு இப்படி சாப்பிட்றது நல்லா செட் ஆகிடுச்சு. நான் கூடவே இருந்து கடைசி வரைக்கும் சாப்பிட்ற வரைக்கும் முடிச்சுட்டு நான் மாற்றி வச்சிருவேன். அதனால் பிரச்சனை இல்லைங்க. இவங்க கிட்ட ஒரு பெரிய ஒற்றுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடி வைக்க மாட்டாங்க, கடி வைக்க மாட்டாங்க. ஆனால் என்னதான் தனித்தனியாக சாப்பாடு கொடுத்தாலும் மாற்றி மாற்றி சாப்பிட்றாங்க.